Hello everyone, welcome to Tamil Tab. இன்னைக்கு வீடியோவில் நான் ஐஃபோன் 13 ப்ரோவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஃபோன் வாங்கி ஒரு 24 ஹவர்ஸ் தான் ஆகுது. ரீசெண்டாக தான் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஒரு 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் மெயின்லி வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் 13 ப்ரோ வாங்கலான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் ஐஃபோன் 13 ப்ரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நான் பேச போகிறது வந்து டிசைன் ஆஃப் த ஐஃபோன். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ வெர்சஸ் ஐஃபோன் 13 ப்ரோ ஆப்பிள் அவ்வளோ ஒன்றும் சேஞ்சே பண்ணலை. ஜஸ்ட் அஸ் அ ரிஃப்ரெஷர் உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் ஆஃப் ஐஃபோன் 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெரி சிமிலர் ஃப்ளாட் எட்ஜ் டிசைன் அண்ட் சைஸும் வெரி சிமிலர் டு ஐஃபோன் 12 ப்ரோ தான். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வித் ப்ரோமோஷன் எனேபிள்ட். ப்ரோமோஷன் வந்து ஆப்பிளோட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே. இதுதான் அவங்களோட ஐபேட் ப்ரோஸ்லையும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் அண்ட் இது வந்து ஒரு ஓலெட் டிஸ்பிளே தான். ரெசல்யூஷன் வந்து போன வருஷம் தான் சிமிலராக தான் இருக்குது. 2532 into 1770 பிக்சல் ரெசல்யூஷன் அட் 460 ppi. பிரைட்னஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 1000 nits பிரைட்னஸ் வரைக்கும் சும்மாவே போகுது. அண்ட் நீங்கள் HDR கண்டென்ட் பார்க்கும்போது 1200 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோன் வந்து ரீச் ஆகுது. ஐஃபோன் 13 ப்ரோவில் ஆப்பிள் வந்து ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, A15 பயானிக் சிப்னு. இது ஒரு 6 கோர் CPU. இதில் 2 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அண்ட் 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்குது. கேமரா சிஸ்டம் ஐஃபோன் 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம் தான். ஐஃபோன் 6ஸ்லேருந்தே இந்த 12 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா அவங்கள இந்த வருஷம் வந்து அப்பேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸை இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி இன்னும் கொஞ்சம் லோ லைட் வந்து பெட்டராக இருக்கும். மோர் லைட் கேதரிங் கெப்பாசிட்டி வந்து இந்த லென்சஸ்க்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஃபோட்டோ வந்து f2.8 அப்பேச்சர் வரைக்கும் இருக்குது. வைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா f1.5 அப்பேச்சர் அண்ட் அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பேச்சர் வித் ஆட்டோ ஃபோக்கஸ். ஒரு 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ உள்ள ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி ஆப்டிக்கல் ஜூம் வந்து 3x இருக்குது, 2x ஆப்டிக்கல் ஜூம் அவுட் இருக்குது. ஓவரால் வந்து 6x ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் 13 ப்ரோ 13 ப்ரோ மேக்ஸ் வர சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 128 GB, 256 GB, 512 as well as 1 TB ஆப்ஷன் வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபோன்ஸ்லையும் ஐ திங்க் ப்ரோ ஃபோன்ஸில் 6 GB ரேம் இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் அதுக்கப்புறம் பார்ப்போம். முன்னாடி மாதிரி இந்த ஃபோன் இஸ் ஆல்சோ IP68 ரேட்டட் அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு ஐஃபோன் 12 ப்ரோ. டிஃப்ரென்சஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ ஐஃபோன் 12 ப்ரோ அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இல்லைனா வெரி மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பேசிக்லி வந்து வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ வந்து ஐஃபோன் 12 ப்ரோவோட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. அரௌண்ட் 204 கிராம்ஸ் வந்து ஆப்பிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 13 ப்ரோ. அண்ட் ஐஃபோன் 12 ப்ரோ வந்து 189 கிராம்ஸ் வரைக்கும் வருது. ப்ராசஸர் வந்து ஐஃபோன் 13 ப்ரோவில் ஒரு A15 பயானிக் ஹெக்ஸா கோர் ப்ராசஸர் இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.2 GHz வரைக்கும் போகுது. அதே மாதிரி ஐஃபோன் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A14 பயானிக் ஹெக்ஸா கோர் ப்ராசஸர் இருக்குது. அது வந்து ஒரு 3.1 GHz கிளாக் ஸ்பீடு வரைக்கும் போகுது. வேர் கனெக்டிவிட்டி எல்லாமே வெரி சிமிலர் தான். போத் டிவைசஸ் ஆர் கேபிள் ஆஃப் ரன்னிங் iOS 15 வெரி ஸ்மூத்லி. அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத், GPS எல்லாமே ரெண்டு ஃபோன்ஸும் உங்களுக்கு வந்து 5G கேப்பபிள் தான். மெயின்லி டிஃப்ரென்சஸ் வந்து எங்கே வருதுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைமென்ஷன்ஸில் தான். வெயிட்டில் மெயின் ஒரு 204 கிராம்ஸ் விசஸ் 189 கிராம்ஸ் வந்து ஐஃபோன் 12 ப்ரோ. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ இன்னும் கொஞ்சம் திக்காக தான் வருது. ஒரு 7.7 மில்லிமீட்டர் திக்னஸ் கம்பேர்ட் டு ஐஃபோன் 12 ப்ரோ வந்து ஒரு 7.4 மில்லிமீட்டர் திக் ஃபோன் தான் அது. ஸோ இந்த திக்னஸ் இந்த வெயிட் எல்லாம் எதனால வருதுன்னா மெயின்லி பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 13 ப்ரோவில் ஒரு 3125 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஐஃபோன் 12 ப்ரோவில் 2815 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. ஸோ சிக்னிஃபிகன்ட்லி ஆப்பிள் வந்து இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளேலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து முன்னாடியே யோசிச்சு ஓகே ஒரு பெட்டர் பேட்டரி லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்கனால அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பேட்டரி லைஃப்பில் ஒரு ஹிட் ஆகும். அதனால தான் ஆப்பிள் இத்தனை நாளாக இந்த ஃபீச்சர் வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஆப்பிள் நியூ தட் தே ஹாவ் அ குட் பேட்டரி சிஸ்டம் இன் ஹேண்ட் அண்ட் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணி இந்த 13 சீரீஸில் வந்து இந்த இம்ப்ரூவ்ட் பேட்டரி லைஃப் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஈவன் இன் 13 ப்ரோ 13 ப்ரோ மேக்ஸ் ஈவன் இன் 13 மினி எல்லாத்துலேயும் வந்து அக்ராஸ் த ரேஞ்ச் வந்து அவங்க வந்து பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ ஐஃபோன் 12 ப்ரோ பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. முன்னாடி பின்னாடி சைடில் பாட்டமில் அதே மாதிரி வெரி சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் மட்டும் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. அதே மாதிரி சைடு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்சஸாக கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே மாதிரி பேட்டரி மாடியூலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சங்கியாக இருக்குது கம்பேர்ட் டு ஐஃபோன் 12 ப்ரோ. இது தவிர வேறு என்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குன்னா ஆக்சுவலி வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட நாட் சைஸை வந்து ஒரு 20% ஷ்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த நாச் ஏரியாவில் எப்படியும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை.
ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா பார்க்கவே முடியாது. எய்தர் தேர் ஷுட் பி அ நாட்ச் ஆர் தேர் ஷுடன்ட் பி அ நாட்ச். அப்போ தான் நீங்கள் வந்து மெயின் டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. இல்லைனா இப்போ சாம்சங் ஃபோன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த கேமரா கட் அவுட் மாதிரியும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட்டை எப்படியும் ஆப்பிள் வந்து அவங்களோட iOS சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண விடுறதே இல்லை ஆப்ஸ்க்காக. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பம்மர் தான். ஹோப்ஃபுல்லி ஆப்பிள் வில் அட்ரஸ் தட் அண்ட் அது ஒரு ஃபீச்சராக மேபி iPhone 14ல் ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் டைம் வந்து டிஸ்பிளேல ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் ஹவு திஸ் டிஸ்பிளே அண்ட் இந்த ரிஃப்ரெஷ் ரேட் இஸ் கைண்ட் ஆஃப் லிங்க் டு த பேட்டரி லைஃப்னு iPhone 13 Pro அண்ட் iPhone 13 Pro Maxல ஆப்பிள் வந்து இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே வித் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்வேஸ் வந்து 120 ஹெர்ட்ஸில் இருக்கிறது இல்லை. இது ஒரு சம் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் யூ ஆர் யூசிங் இல்லை டைப் ஆஃப் ஆக்ஷன் யூ ஆர் யூசிங் ஆன் த ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ட்ராப் டவுன் ஆகி 20 ஹெர்ட்ஸ்லேருந்து ஐ திங்க் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஸோ டாகிள் பண்ணும். ஸோ 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதே மாதிரி சைக்கிள் பண்ணி ஷட்டில் பண்ணும். இல்லைனா இந்த ஃபோன் ஐடிலாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ட்ராப் ஆயிடுது. இந்த ரிஃப்ரெஷ் ரேட் ட்ராப் ஆகும்போது சிக்னிஃபிகன்ட்லி பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும்போது ஒரு பேட்டரி வந்து ஹிட் ஆகுது. ஆனால் முன்னாடி போன வருஷம்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் ரன்னிங் அட் 60 ஹெர்ட்ஸ். அப்போ வந்து ஆல்வேஸ் பேட்டரி ஒரு கான்ஸ்டன்ட் யூசேஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால வந்து ஒரு பேட்டரி லைஃப் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு ஸ்க்ரீன் விச் கேன் ரன் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 120 ஹெர்ட்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இருக்கும்போது உங்களுக்கு சிக்னிஃபைன்ட்லி பேட்டரி சேவிங்ஸும் நடக்குது. இந்த பேட்டரி சேவிங்ஸ் as well as இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் யூசேஜில் எனக்கு தெரிஞ்சிச்சா அஃப்கோர்ஸ் எனக்கு 24 ஹவர்ஸ் மேலே இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸிலி மோர் தென் 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிச்சு. நாட் லைக் நான் அந்த ஃபோனை யூஸே பண்ணேன், நான் ஹெவியாக தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போவும் எனக்கு வந்து 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் இட்ஸ் ஜஸ்ட் அன்இமேஜின்ட் இன் அன் ஐஃபோன். ஸோ ஜஸ்ட் பேட்டரி லைஃப் இஸ் ஜஸ்ட் அற்புதமாக இருக்குது. iPhone 13 ப்ரோலே இவ்வளோ நல்ல பேட்டரி லைஃப் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் iPhone 13 Pro Maxல எவ்வளோ நல்ல பேட்டரி லைஃப் இருக்கும்னு. நெக்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்சஸ் வந்து இந்த கேமரா செக்ஷனில் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேமராஸ் பற்றி மட்டும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணுறேன். ஏன்னா அந்த கேமராஸில் வந்து நிறைய சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க விச் அலவுஸ் ஃபார் க்ளோஸ் டு ஒரு 90% பெட்டர் லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ், நியூ லென்சஸ், ஆப்டிக்கல் ஜூம்ஸ், பெட்டர் ஆப்பர்ச்சர் ஆஸ் வெல் as கொஞ்சம் வீடியோலையும் கொஞ்சம் மோட்ஸ்லாம் வந்து ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லைக் சினிமேட்டிக் மோட். ஸோ இந்த கேமரா செக்ஷனில் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோனால கேமரா பற்றி அவ்வளோவா நான் பேச விரும்பல. ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் அன் ஐஃபோன். ஃபோட்டோஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது. இந்த கேமராஸ் பற்றி மட்டும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன சொல்வேன்னா, யார் இந்த iPhone 13 Pro இல்லைனா 13 Pro Max வாங்கணும்னா நீங்கள் ஒரு iPhone XS இல்லைனா ஒரு iPhone 11 அப்புறம் வந்து நீங்கள் 12 ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக iPhone 13 சீரீஸை ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த ப்ரோ சீரீஸ் பேட்டரி லைஃப் இஸ் ஜஸ்ட் சூப்பர் ஸ்டெல்லர். ப்ரோமோஷன் வந்து நீங்கள் அவ்வளோ அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஜென்ரலாகவே ஆப்பிளோட iOS UI வந்து வெரி ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டில் நீங்கள் அந்த ஸ்டட்டரில் முன்னாடிலாம் இருக்கும், அந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்கும்போது அந்த ஸ்டட்டர்லாம் இல்லாத மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக லோட் ஆகுது. பட் iOSல இது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நைஸ் டு ஹேவ். ஒரு பெரிய டிஸ்பிளேல பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபேடில் பார்க்கும்போது இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இந்த சின்ன ஸ்க்ரீன் சைஸில் எனக்கு வந்து அவ்வளோவா இந்த பட்டரி ஸ்மூத் அனிமேஷன்ஸ் வந்து இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளேனால ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கலாம்னா என்னால் அப்சர்வ் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி ஐ வில் வாட்ச் அவுட் இஃப் ஐ கேன் ஏபிள் டு மேக் சம் டிஃப்ரென்சஸ். பட் ஒன்ஸ் யூ கோ ப்ரோமோஷன் யூ ஆர் நவ் கோயிங் டு கோ பேக். டிஸ்பிளே இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ யார் வந்து இந்த iPhone 13 Pro இல்லைனா iPhone 13 Pro Maxக்கு அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு iPhone XS இல்லைனா ஒரு iPhone 11 ஓனர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்கிரேட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா now is the time. So this iPhone 13 Pro series is just amazing especially for battery life. நான் முன்னாடி வந்து iPhone 12 Pro Max தான் வச்சுருந்தேன். அந்த 12 Pro Max வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப சங்கியாக இருக்குது. ஆனால் ஸ்டில் நான் வந்து ஏன் வந்து அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பேட்டரி லைஃப் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ iPhone 13 Proல அதே மாதிரி பேட்டரி லைஃப் ஒரு மச் பெட்டர் பேட்டரி லைஃப் வித் மச் பெட்டர் டிஸ்பிளே அண்ட் ஸ்மாலர் ஃபார்ம் ஃபேக்டரில் கிடைக்கிறதுனால நான் தான் iPhone 12 Pro Max வந்து iPhone 13 Proக்கு டவுன் சைஸ் பண்ணியிருக்கேன் இன் டிஸ்பிளே சைஸ் மட்டும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் அ பீஃப்ட் அப் ஃபோன். ப்ரிட்டி எக்ஸைட்டட் டு டூ அ டீட்டெயில் ரிவ்யூ அபவுட் திஸ் ஃபோன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நான் வந்து ஃபியூச்சரில் மோர் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐம் ட்ரைங் டு பில்ட் அ குட் கம்யூனிட்டி அரவுண்ட் திஸ் சேனல். உங்கள் ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐ வில் see you in the next one. Take care and bye bye.